உப்பு அதிகமா சாப்பிட்டா பிபி வரும், இதய நோய் வரும், கிட்னி ஸ்டோன் வரும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. உப்பே சாப்பிடலனாலும் தலை சுற்றல், அப்புறமா தசைப்பிடிப்பு, பலவீனம் இத மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னும் டாக்டர் சொல்றாங்க. அப்போ உப்பே இல்லாத காலத்துல வாழ்ந்த மனுஷங்க எப்படி வாழ்ந்தாங்க? உண்மையாவே அவங்க உப்பே சாப்பிடாம வாழ்ந்தாங்களா? இல்ல உப்பு தான் நமக்கு வர்ற பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நாம நினைக்கிறதுல ஏதோ ஒரு தவறு இருக்குதா? டிப்ரெஷன். உண்மைய சொல்லணும் அப்படின்னா, அந்த காலத்துல வாழ்ந்த மனுஷங்க உப்பு சாப்பிடாம வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு நாம நினைக்கிறதுல தான் தப்பு இருக்குது. இது என்றா இது? அவங்க சாப்பிட்ட உணவுகள்ல இயற்கையாகவே அவங்களுக்கு தேவையான உப்பு சத்து இருந்துச்சு. கீரைகள், காய்கறிகள், பழங்கள், இறைச்சி, முட்டை இதிலெல்லாம் இருந்த இயற்கையான அந்த சோடியம் சத்து அவங்க உடம்புக்கு தேவையான அளவு இருந்துச்சு. ஸோ, அதன் காரணமாக அவங்களுக்கு தனியா உப்பு தேவைப்படல. பின்னாள்ல விவசாயம் வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு தனியா உப்பு தேவைப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா, விவசாயத்துல அவங்களுக்கு அதிகமான உடல் உழைப்பு தேவைப்பட்டுச்சு. ஸோ, அப்போ வேர்க்கிறதுனால அவங்க உடம்புல இருந்த சோடியம் சத்து வேர்வையாகி வெளியே போச்சு. அதிகப்படியா வெளியே போன காரணத்தினால அவங்களுக்கு உணவுல உப்பு தனியா சேர்க்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகுச்சு. இது போக உணவ பாதுகாக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சு. ஸோ, அதுக்கு அப்புறமா தான் அவங்க கடல் உப்பையும், கல் உப்பையும் பயன்படுத்தினாங்க. இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உப்பு நமக்கான பிரச்சனை கிடையாது. ஆனா, அதிகமான உப்பும் நம்மளுடைய ஆரோக்கியத்த குறைக்கும். உப்பே இல்லாத உணவும் நமக்கு ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்தும். அளவான உப்பு மட்டும் தான் நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வ குடுக்கும். சர்க்கரை எடுத்துக்கிறது நமக்கு அதிகமான பிரச்சனையை தருமா? இல்ல உப்பு எடுத்துக்கிறது நமக்கு அதிகமான பிரச்சனையை தருமா? கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்த சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம பேஜ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் உங்கள வேறொரு பதிவில சந்திக்கிறேன். நன்றி.